Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ நம்ம என்னன்னா NEET Physics ஈஸிங்கிற டாபிக்ல ஃபிசிக்ஸில் கேட்கக்கூடிய ப்ராபபிள் கேள்விஸ் டாபிக்ஸ் என்ன, அதில் எந்த மாதிரி அவங்க கொஞ்சம் ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டாபிக் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் தெர்மல் வெலாசிட்டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறத பார்க்குறோம். ஓகே, என்ன சார் இந்த தெர்மல் வெலாசிட்டி என்ன, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், கண்டக்டிவிட்டி என்ன ஆகும், ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தெர்மல் வெலாசிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மெட்டல் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டிங்க. நான் கண்டக்டர் மட்டுமே பேசுகிறேன். இப்போது கண்டக்டர், இன்சுலேட்டர் இதெல்லாம் இருக்குது, கண்டக்டர் மட்டுமே பேசுகிறேன். கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் அப்படின்ட்டாலே அதில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு கண்ணா பின்னான்னு அங்கே இங்கே எல்லா பக்கம் மூவ் ஆகிட்டுருக்கும். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து 1 மீட்டர் க்யூப்பில் வந்து 10 to the power 29 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ப்பா. அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொன்றோட தெர்மல் வெலாசிட்டி வந்து 10 to the power 5 மீட்டர் per செகண்ட் வரும். ஒவ்வொரு எலக்ட்ரான், இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானும் 10 to the power 5 மீட்டர் per செகண்டில் மூவ் ஆகும். அதான் தெர்மல் வெலாசிட்டி. ஆனால் நெட் வெலாசிட்டி 0 ஆயிரும். நெட் வெலாசிட்டி 0. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட் வெலாசிட்டி 0 ஆயிரும். நெட் வெலாசிட்டி வந்து 1 செகண்ட். நெட் வெலாசிட்டி 0னா இது ஒரு டைரெக்ஷனில் போச்சுன்னா இது ஒரு டைரெக்ஷனில் போகும். இது ஒரு 10 to the power 5, இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் 10 to the power 5. இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நெட் வெலாசிட்டி 0. அதனால் இந்த தெர்மல் வெலாசிட்டி மூலமாக கரண்ட் இருக்காது. இதை ஒரு கேள்வியை கேட்பாங்க, ஏன் தெர்மல் வெலாசிட்டி மூலமாக கரண்ட் இருக்கிறது இல்லை, ஆவரேஜ் வெலாசிட்டி நெட் வெலாசிட்டி வந்து 0 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கண்டக்டரை கொண்டு போய், இந்த கண்டக்டர் இருக்கா, இந்த கண்டக்டரை கொண்டு போய் கண்டக்டருக்கு நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டோன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டா என்ன ஆகும், அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணணுன்னா அந்த உள்ளே இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆகும், இப்போ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அதுக்கு ஒரு வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் அந்த F = Q into Eன்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் சொன்னால் தட் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு QE/m இல்லைன்னு சொன்னால் EE/mன்னு சொல்லுவாங்க. இந்த ஈங்கிறது என்ன, உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? இப்போது அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு V = VDன்னு சொல்லுவாங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு என்னென்னா இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்சலரேஷன் இன்ட்டு டைம். ஏன்னா இட்ஸ் ஆக்சலரேட்டிங், இட்ஸ் கெட்டிங் ஆக்சலரேட்டட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்சலரேட் ஆகுது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த இனிஷியல் வெலாசிட்டி 0னா இந்த விடிங்கிறது ஆக்சலரேஷன் இன்ட்டு டைம்ங்கிறதுக்கு பதிலாக ரிலாக்ஸேஷன் டைம்னு எடுத்துக்கலாம். இந்த ஆக்சலரேஷன் என்ன, QE/m இல்லைனா EE/m. ஓகே, EE/m இன்ட்டு டவு. அப்போ இந்த இடத்துல இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு E/m இன்ட்டு EA. இந்த E/m தான் மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால ஒரு மெட்டல் வந்து உனக்கு சும்மாவே இருந்ததுன்னா அதுக்குள்ளே இருக்கிற வெலாசிட்டி தெர்மல் வெலாசிட்டி. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால அது ட்ரிஃப்ட் ஆகிற வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் ஆகிற வெலாசிட்டிக்கு பேர் இந்த மாதிரி வந்து பாத்தில் போயிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உனக்கு இந்த டாட்டட் லைனில் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி போகிறது தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இது வந்து எவ்வளோ சார் இருக்குன்னா 10 to the power -4 மீட்டர் per செகண்ட் தான் இருக்கும். 10 to the power -4 எங்கே இருக்குது, 10 to the power 5 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் 10 to the power 5னால எந்த மூமெண்ட்டும் இருக்காது, எந்த கரண்ட் இருக்காது. ஆனால் இந்த 10 power -4 எல்லாம் இன்ஸ்டன்டேனியஸாக ஒன்று சேர்ந்து பெரிய கரண்ட்டை க்ரியேட் பண்ணும். சரியா? பெரிய கரண்ட்டை க்ரியேட் பண்ணும். இப்போ இதில் என்ன மாதிரி கேள்வி சார் கேட்பாங்க, அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டினால மட்டும்தான் கரண்ட் இருக்கும். சரியா? இப்போ இதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க சார் அப்படின்னா, இதில் இந்த ரெசிஸ்டிவிட்டிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் போடுறோம். ரெசிஸ்டிவிட்டிக்கு நெட் ரெசிஸ்டிவிட்டிக்கு ρ = m/n² ஸோ இதில் நீங்கள் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மெட்டலில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி மெட்டலில் நீங்கள் ஹீட்டு கொடுத்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இதோட வெலாசிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால போய் இந்த ரிலாக்ஸேஷன் டைம்னால் என்ன சொல்லுவாங்கன்னாப்பா, இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா இது மேலே போய் மோதிட்டு இந்த எலக்ட்ரான் அடுத்த எலக்ட்ரான் மேலே போய் போதறதுக்கு நடுவில் இருக்கிற டைம் தான் ரிலாக்ஸேஷன் டைம். இப்போ இதுக்கு வெலாசிட்டி அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும், டெம்பரேச்சர் கொடுக்குறதுனால அந்த ரிலாக்ஸேஷன் டைம் குறைஞ்சி போயிடும். அந்த ரிலாக்ஸேஷன் டைம் இங்கே குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷனில் அந்த டவு இங்கே இருக்குது, அப்போ ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். அப்போ ரெசிஸ்டிவிட்டி அதிகமாச்சு அப்படின்னா, ரெசிஸ்டிவிட்டினா ப்ராப்பர்ட்டி,
அதாவது எவ்வளோ தூரம் அந்த கரண்ட் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. அப்போ ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிரும், கண்டக்டிவிட்டி குறைஞ்சிரும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி குறைஞ்சி போயிடும். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோ. 2 வெலாசிட்டி, தெர்மல் வெலாசிட்டி ஒன்று, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஒன்று. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது தெர்மல் வெலாசிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி குறையும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், உங்களுக்கு கண்டக்டிவிட்டி குறையும். இந்த கேள்வி இது இவ்வளோ சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்துலேயும் கேள்விகள் கேட்கலாம். எப்படி சார் கேட்கலாம் அப்படின்னா பாருங்கள், ஒரு அசஸ் ரீசனிங் கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். The drift velocity of electron in metallic wire will decrease if the temperature of the wire is increased. அப்போ temperature of the wire increase ஆனால் மெட்டாலிக் ஒயர், மெட்டல்னு சொல்லிட்டாங்க, இதே செமிகண்டக்டர்னா வேறு கேஸு, மெட்டாலிக் ஒயரில் drift velocity குறையும். அப்போ கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க, ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். இது அசஸன் வந்து ரைட்டு. ரீசன் வந்து on increasing temperature conductivity of the metallic wire increases ன்னு சொல்லிட்டாங்க. தப்பு. என்ன ஆகாது? கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாது, ரெசிஸ்டிவிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும். கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுனால தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி குறையுது. அப்போ இது தப்பு. அப்போ என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? அசஸன் இஸ் ட்ரூ. இந்த 3வது ஆன்சர் இருக்குது பாருங்கள், அசஸன் இஸ் ட்ரூ அண்ட் தென் ரீசன் இஸ் ஃபால்ஸ். இந்த ஆன்சர் வரும். அப்போ இவ்வளோ விஷயம் வந்து இருக்குதுப்பா, இந்த கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டிவிட்டி, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, தெர்மல் வெலாசிட்டி, இதிலெல்லாம் புரியுதா? இதை வச்சு கேள்விகள் கேட்கலாம். ரொம்ப ஈஸி ஃபிசிக்ஸு. தெளிவாக பாருங்கள், தெளிவாக வந்து படிங்க. 180 மார்க் கூட எடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். வீல் see it in the next concept. Thank you. Opposite to Ponnusami Counter Kalyana Mandapam, Salem. Contact 78670 14165.